ஆணுடைய ஆயுள் ரொம்ப கம்மியாயிடுமா? ஜாதி, மதம், இனம், மனோரீதியாக பாதிக்கப்படுவது, நெகட்டிவ் தாட்ஸ். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டாக்கன் டியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சம்பந்தமா நிறைய கேள்விகள் நாம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்றதுக்காக ஜெயக்குமார் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரை முதல் நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சார். வெல்கம். எல்லாம் புகழும் பிரபஞ்சத்திற்கே. சொல்லுமா. நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் சார். ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்கு டவுட் இருந்தது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆணுடைய ஒரு சொத்து இப்போ பெண்ணோட தான் மாறும். அதுக்கான ரீசன் என்ன சார்? இது நல்ல கேள்விமா. இது வரையும் யாரும் இது போல சொல்லலை. கேட்கப்படாத விஷயம் இது. வாஸ்துவில் இப்போது கணவன் மனைவி 2 பேரும் வாழ்கிறாங்க. வாழும்போது அவருடைய அப்பா என்ன பண்ணுறாரு, கணவனுடைய அப்பா பிள்ளைக்கு அந்த சொத்தை தராங்க. இப்போது ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி அதில் வாழும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, கிழக்கு சைடு ஃபுல்லாகவே இன்னொரு பில்டிங்கோடு அட்டாச் பண்ணிடுறாங்க. கிழக்கு சைடு சூரிய ஒளியை இல்லாதபடி இடத்த கரெக்டாக வீடை கட்டிக்கிறார்கள். இது போல் கிழக்கு சைடில் சூரிய ஒளி வராத வீடுங்களில் பார்த்தோம்னா ஆணுடைய ஆயுள் ரொம்ப கம்மியாயிடுமா? ஏன்னா அந்த சூரிய ஒளி தான் ஒருத்தனுடைய ஆயிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, உடலில் சுத்தப்படுத்துது, ஆரோக்கியமாக வைத்து கொள்வது எல்லாமே அந்த கிழக்கு சைடு சூரிய ஒளி தான். நீ இந்த காலம்ல அந்த காலத்தில் எந்த புக்கில் எடுத்தாலும் கிழக்கு சைடில் சூரிய ஒளி வரலன்னா அந்த வீடு இருண்ட வீடுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த கிழக்கு சைடில் சூரிய ஒளி வராத வீட்டில் ஆணுடைய ஆயுள் சீக்கிரமாக, அது எப்போ போகுன்றது சொல்ல முடியாது. இது ஒரு சூட்சமான ரகசியம். இது யாருக்கும் சொல்லவும் முடியாது. அதனால் அது போல் கட்டமைப்பு, கிழக்கு மூடப்பட்ட அமைப்பு இருந்தால் ஆணுடைய சொத்து அந்த வீட்டின் மனைவிக்கு சென்றடைவது என்பதை ஆணித்தரமாக நம்ம எழுதி சொல்லலாம். இது போல் சம்பவங்கள் நடைபெற்று அந்த ஆண் சொத்து பெண் சொத்தாக மாறுவது கிழக்கு சைடில் காலி இடம் இல்லாமல் சூரிய ஒளி வராத வீடுகளில் இது போல் விஷயங்கள் நடைபெறுவது என்பது உண்மையான விஷயமாகும். அதனால் உங்கள் வீட்டில் வீடு கட்டும் பொழுது கொஞ்சமாவது ஒரு 5 அடியாவது ஒரு 3 அடியாவது கிழக்கு சைடில் காலி இடம் விட்டு வீட்டை கட்டுங்க. வீடு சிறுக கட்டி பெருக வாழலாம் என்று பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது பெரிய வீடு கட்டி நிம்மதி இல்லாமல் வாழறதை விட சின்னதாக வீடு கட்டி கிழக்கு சைடு வடக்கு சைடு அதிகமாக காலி இடம் கொடுத்து நம்ம வாழும்போது பல நல்ல விஷயங்களும், பல அறிவாற்றல், நல்ல தொழில் செய்து பல இடங்களை வாங்கலாம். அதே போல் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆணும் பெண்ணும் எப்படி சொல்லுவாங்கன்னா, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஆணுக்கு கிழக்கு சைடும் பெண்ணுக்கு வடக்கு சைடும் இந்த 2 இடம் கேப் விட்டு இருக்க சொல்லும். அந்த வீட்டுங்களில் பார்த்தோன்னா ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாகவும் ஆரவாரத்தோடும் உள்ள உடல் மனம் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இதில் ஏதாவது ஒரு பாதிக்கப்படும் போது ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆவார் என்பது நம்மளுடைய வாஸ்துவில் நம்ம சொல்கிறோம். அதனால தான் கிழக்கு சைடு வடக்கு சைடு அதிகமாக காலி இடம் விடுங்க. பெண்கள் சிரித்து மகிழ்ச்சி இது போன்ற விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் நடந்ததுன்னா அந்த வீடு நல்ல வீடு. இல்லை அவங்க கண்ணீரோடு மனக்குறையோடு வாழ்ந்தார்கள் என்றால் அங்கே வடக்கு மூடப்பட்ட அமைப்பு உள்ளது என்று நாம் சொல்லலாம். இதே விஷயந்தான் வடக்கு சைடில் மூடப்பட்ட அமைப்பு இருந்தால் பெண்களுக்கு ஆயுள் கம்மி. அதனால் வடக்கு சைடு கிழக்கு சைடு 2 சைடும் காலியாட விட்டு வாழ்வது என்பது ரொம்ப நல்ல விஷயமாகும். ஓகே சார். ஆக்சுவலாக ரொம்பவே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. சார், இதை தொடர்ந்து எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. ஈசன் சொத்து கொலநாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயும் ஈசானி மூலை அப்படின்னு ஒன்று இருக்கும். நிச்சயமாக இந்த கேள்வி இது கேட்காத கேள்வி. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈசன், அதாவது ஈசன் சொத்து குலநாசம். ஈசன் கோயிலில் உண்டியில் எடுத்து அதை திருடப்பட்டு அதை எடுத்து அனுபவிக்கும் போது கடவுள் ஈசன் தண்டிப்பார் என்பது ஒரு கருத்து. அது இல்லாமல் ஈசனுடைய சொத்துனா ஏகப்பட்ட சொத்து கோயில் சொத்துன்னு இருக்கிறது. அந்த கோயில் சொத்தை சூறாடிய அபகரிக்கும் பொழுதும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது என்பது இயற்கையான ஒரு உண்மையான ஒரு விஷயமாகும். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, நம் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும், அதாவது ஜாதி, மதம், இனம் அப்பாற்பட்ட விஷயம் இது. இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த வாஸ்துவில் இந்த கட்டிடத்தில் கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பில் வடக்கு ஈசானியம் கிழக்கு ஈசானியம் இந்த 2 இடத்துல சூரிய ஒளி வராத ஒரு விஷயம் அங்கே இருந்தால், எந்த வீட்டில் இருக்கிறதோ
அந்த வீட்டில் பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த வீடு வந்து இருண்ட வீடுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஈசானியம் சொல்கிறோம் நம்ம. அந்த ஈசானியம் அந்த இடம் மூடப்பட்டால் அந்த வீட்டில் வந்து ஈசன் சொத்து குலநாசம் என்பதை போல அந்த ஈசானியம் மூடப்பட்ட அமைப்பு கட்டமைப்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு வந்து குலநாசம். அந்த சூரிய ஒளியும் காற்றும் வராத அமைப்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இது போன்ற வீட்டுங்களில் ரொம்ப கஷ்டம், நஷ்டம், துன்ப, துயரங்கள், படிப்பு, கல்வியறிவு வந்து கம்மியாகி உடல் நோய்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டம் நஷ்டமாக வந்துட்டு பண்ணி அவங்களால வர முடியாது. அதே போல் கட்டமைப்பு இருக்கிறவங்க வீடுகளில் பார்த்தோம்னா சொத்து இருக்கும் வெளியே, ஆனால் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது எல்லாமே இது போல் இடத்துல ஈசானியத்தில் மூடப்பட்ட அமைப்பு. அதே போல் பிள்ளைங்கள் படிப்பறிவு இல்லாமல் ரொம்ப படித்தாலும் மண்டையில் அதாவது அதிகமாக வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, மூளை வளர்ச்சி கம்மியாக இருப்பது, மனோரீதியாக பாதிக்கப்படுவது, நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பது, இது போன்ற அமைப்பு எல்லாமே வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடைபெறுவது எல்லாமே அந்த ஈசானிய கட்டமைப்பு மூடப்பட்ட எந்த கட்டிடம் இருக்கிறதோ அந்த கட்டிடத்தில் உள்ளவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் அது ஈசன் சொத்து குலநாசம் என்பார். அந்த குலம் வந்துட்டு விளங்காமல் ரொம்ப கஷ்ட நஷ்ட துன்ப துயரத்தில் இருப்பது என்பது இந்த வாஸ்துல கண்டடிக்கப்பட்ட உண்மையான விஷயமாகும். தெளிவாக சொன்னீங்க சார். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே நிச்சயமாக இது எந்த ஜாதி மதம்லாம் தேவையே இல்லை. எந்த வீட்டில் இது போல் அமைப்பு இருக்கிறதோ அவர்கள் இது போல் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாவார்கள் என்பது ஆணித்தரமாக எழுதி தரலாம். ஓகே சார். ஆமாம், அதே போல் அந்த குடும்பம் அந்த ஜெனரேஷனோட அடுத்த ஜெனரேஷனு போகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டம். இது சொத்துங்களை இழந்து அதாவது ரொம்ப எளிமையாக ஆகிறது. இது போன்ற சம்பவங்கள் அந்த வீடு சேல்ஸுக்கு போவது, பல சிக்கல்கள், நல்ல காரியங்கள் எதுவுமே நடைபெறாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவது அந்த ஈசானியம் மூடப்பட்ட அமைப்பாகும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவான கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து லோன் எடுத்து தான் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் கட்டிக்கிட்டு வராங்க இல்லையா? ஸோ வந்து அப்படி லோன் எடுக்கிறத அவங்களால கட்ட முடியாமல் அது கோர்ட்டு கேஸ் அப்படின்ற வரைக்கும் போகும், வீடு மூடுறதுக்கான சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லோன் மூலமாக எடுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது லோன் சரியாக கட்டாததுனால அதுவும் கேஸ் போகும், அதுவும் வந்து மூட வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ இதுக்கும் வாஸ்து சம்மந்தம் நிச்சயமாக இருக்குமா? இது நல்ல கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் மேக்சிமம் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கினாலும் சரி, பெரும்பாலும் எல்லாமே வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு லோன் வாங்கி தான் வந்து ஒரு வீடியோ இல்லை ஒரு லேண்டையோ வாங்கி அதை வந்து சிறுக கட்டிக்கிறார்கள். இது போல் கட்டுறவங்க பெரும்பாலும் ஒரு 70% வந்து பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு அதை கரெக்டான முறையில் பண்ணுறாங்க. இல்லை 20% பார்த்தோன்னு வச்சிங்களேன், கட்ட முடியாமல் கோர்ட்டு கேஸு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு வீட்லையும் லோன் வாங்குகிற யார் வீடாக இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டில் வடக்கில் வடமேற்கில் கிணறு, செப்டி டேங்க், போர்வெல், அப்புறம் வந்து வாசல், அது போன்ற அமைப்பு இருந்தால் நிச்சயமாக லோன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அது போன்ற அமைப்பு இருக்கிறவங்க, அதே போல் உள்கட்டமைப்பு அமைப்பில் வந்து படிக்கட்டு, வடமேற்கில் வந்து படிக்கட்டு ஃபுல்லாக மூடப்பட்ட அமைப்பு இருந்தால் இது போல் வீடுங்களில் தான் வந்துட்டு லோன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இது வந்து கோர்ட்டு போய் ஐபிக்கு போய் ஏலம் விடக்கூடிய சூழ்நிலை வந்து தள்ளப்படுது. இது வீடுன்னு கிடையாது, கம்பெனிங்க. ஏகப்பட்ட விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். அது போல் கம்பெனிகளில் பார்த்தோன்னு வச்சுங்க, இது போல் சம்பவங்கள் நடைபெறுவதும், வீட்டில் வந்து இது போல் சம்பவம் நடைபெறுவதும், இந்த ஏலத்துக்கு போகிற வீடுங்கள்லாம் பெரும்பாலும் வடகிழக்கில் கிணறு அல்லது பெரிய செப்டி டேங்க் அல்ல தெருக்குத்து, சந்து குத்து, இது போன்ற பார்வைகள் அதிகமாக இருப்பது போன்ற அமைப்புகள் இருந்த வீடுங்க, கம்பெனிங்க தான் வந்துட்டு கோர்ட்டு கேஸ் போதுமா. அதனால் அது போல் அமைப்பு இருந்துச்சுன்னா அதை சரி செய்து, அப்படி இல்லைன்னா அந்த ஏரியாவில் யார் வாஸ்து வந்துட்டு வந்து அதிகமான அனுபவம் உள்ள வாஸ்து நிபுணரை கொண்டு அந்த வீடை வந்து போய் பார்த்து அது என்ன விஷயம் என்று அவர்களை வந்து ஆலோசனை பண்ணி அதை சரி செய்தீங்கன்னா அந்த லோன் வந்து எப்படியும் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக வரும் என்பதை பல இடத்துங்களில் போயிட்டு இது போல் பண்ணி பல சக்ஸஸ் ஆகியிருக்கிறார்கள். அது போன்ற அமைப்பு உள்ளவங்க நிச்சயமாக வடமேற்கில் வந்து வாஸ்து தவறு பண்ணாமல் இருந்தால் நிச்சயமாக அதை வந்து நம்ம கைவிட்டு போகாது என்பதை ஒரு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். அதனால் வாங்குறவங்க நிச்சயமாக இதை ஒண்டி சரியான முறையில் பயன்படுத்தி அதை சரி செய்துங்க. அப்படி அது போல் போகிற வீடுகளில் பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா அது போல் அமைப்பு இருந்தாலும் சரி செய்தீங்கன்னா அதை வந்து நம்ம மீட்டு எடுத்துடலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நிறைய தெளிவான பதில்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. நிறைய பேரோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்கோம். நம்ம இதே மாதிரி இன்னொரு ஷோவில் கண்டிப்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். நன்றி.
இன்னைக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு ஜெயக்குமார் சார் ரொம்பவே நல்லா பதில் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு வாஸ்து நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.